வேதம் சொல்கிறது. பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அநேக காரியங்களையும் நீங்கள் சிந்தனைக்காக சிலுவையில முள்கிரீடம் சூட்டப்பட்டார். கைகளால் செய்த பாவத்து நிமித்தம் கைகளால் ஆணிகள் அடிக்கப்பட்டது. கால்களால் செய்த பாவத்து நிமித்தம் கால்களால் ஆணிகள் அடிக்கப்பட்டது. பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எல்லாமே சிலுவையில சுமந்து தீர்த்தாங்க. நீங்க சுமக்க வேண்டியதே இல்லை. 1 பேதுரு 5:7 சொல்லுகிறார், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவரே உன்னை ஆதரிப்பார் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, உறவினர் மேல நீங்க அந்த பாரத்தை வைக்க வேண்டாம். நீங்க உங்க சொந்த பந்தத்துக்குள்ள நீங்க அவங்க மேல பாரத்தை, உங்களுடைய கஷ்டத்தை நீங்க சொல்ல வேணாம். உங்களுடைய கஷ்டத்தை உங்களுடைய அக்கம் பக்கத்துல சொந்த பந்தம் தூரத்துல இருந்தவங்க யாருகிட்ட நீங்க சொல்ல வேணாம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், உன் பாரத்தை என் மேல வைமா, நான் சுமந்து தீர்த்துட்டேன் எல்லா பாவங்களையும் சிலுவையில. நீ சுமக்க வேண்டியது கிடையாது, நீ சுமக்க வேண்டியது கிடையாது. எல்லாத்தையும் நான் சிலுவையில சுமந்து தீர்த்துட்டேன். நீ ஒன்னே ஒன்றுதான் செய்யணும். தேவன் கடவுளை நீ நல்லவன் என்று சொல்வாயா என்று. தேவனை தவிர ஒருவன் நல்லவன் கிடையாது. நான் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? உன் முழு இருதயத்தோடும், உன் முழு சிந்தையோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும் என் தேவனிடத்தில் அன்பு கூறுவாயா என்று சொல்லுகிறார். பிரதானமான கற்பனை, சிறு கற்பனை இதுதான். இயேசுவை நீ நல்லவன் என்று சொல்வாயா? பிரியமானவர்களே, உள்ளத்துல நீ விசுவாசிக்கும் பொழுது உன் வாழ்க்கையில நீ ஒரு பெரிய மகிமையை காண்பாய். பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து செய்த நன்மைகள் அநேகம் உண்டுங்க. கண்ணு தெரியாதவனுக்கு கண்களை சுகமாக்கினார், காதை கேளாதவனுக்கு காதுகளை சுகமாக்கினார், 18 வருஷமா இருந்த ஊனியை நிமிர செய்தார், சப்பானியை குணமாக்கினார், தாயின் பிறவில் இருந்து ஊனமாயிருந்த அந்த மனிதர்களை சுகமாக்கினார், பெதஸ்தா கோலத்தில் 38 வருஷமா இருந்த வியாதியுள்ள திமிர்வாதக்காரனை சுகமாக்கினார். பிரியமானவர்களே, குஷ்டரோகியை சுகமாக்கினார். மறுத்த 4 நாள் செத்து கிடந்த லாசரு என்ற ஒரு செத்துப்பன மனிதனை உயிரோடு கூட எழுப்பின தெய்வங்க. உங்கள் வாழ்க்கையில அற்புதத்தை செய்ய அவர் வல்லவரா இருக்கிறாருங்க. எத்தனை பேர் விசுவாசிக்க ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. மறுத்த 4 நாள் சரீரத்தை உயிரோடு கூட எழுப்பின வல்லமை உங்கள் வாழ்க்கையில பெரிய வல்லமை செய்ய தேவன் வல்லவரா இருக்கிறார். பிரியமானவர்களே, ஒரு கல்யாணத்துல அந்த இடத்துல திராட்சரசம் குறைவுபட்ட பொழுது அந்த இடத்துல குறைவுள்ள அந்த திராட்சரசத்தை மகிமுள்ள திராட்சரசமா மாத்தி அநேகருக்கு அது நிறைவு ஆசீர்வதித்து கொடுத்தார். பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில கூட திருமண காரியமா இருந்தாலும் சரி, அது எப்படிப்பட்ட விசேஷமான காரியமா இருந்தாலும் சரி, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உன் குடும்பத்துல அந்த திராட்சரசத்தை ஆசீர்வதித்ததை போல அந்த திருமண காணா ஒரு கல்யாணத்துல உங்கள் வாழ்க்கையில உங்க குடும்பத்துல ஆசீர்வதிப்பாருங்க. பிரியமானவர்களே, அநேக காரியங்கள் உண்டு. இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தை, சத்திய வேதாகமத்தை நீங்கள் பாருங்கள். இது நான் சத்திய வேதாகமத்தை, இது ஒரு கட்டுக்கதையே கிடையாது. அது ஒரு சரித்திர புத்தகம். உலக வரலாற்றிலே நம்பர் 1 பாத்தீங்கன்னா பரிசுத்த வேதாகமம் தான். பிரியமானவர்களே, எந்த ஒரு நீங்க கதை புத்தகமா இருந்தாலும் சரி, எந்த ஒரு லைப்ரரியில நீங்க பார்த்தாலும் சரி, முதலில் உலக வரலாற்றிலே அதிக அச்சடிக்கப்பட்ட புத்தகம் என்றால் அது பரிசுத்த வேதாகமம் தான். பிரியமானவர்களே, நீங்கள் இணையதளத்தில் கூட நீங்க பார்க்கலாம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வரலாறுகள் இருக்கும். பிரியமானவர்களே, முன்னோர்கள் சொல்லப்பட்டார்கள், அநேக மிஷனரிகள் மரித்தார்கள். நம்ம இந்திய தேசத்துக்கு, நம்ம சென்னை பட்டணத்துக்கு பாருங்க, இன்றைக்கு தோமா இன்னைக்கு ரத்த சாட்சியா மறிக்கலாம், இன்னைக்கு ஒருவரை ரட்சிக்கப்பட முடியாது. பிரியமானவர்களே, அநேகர் இன்னைக்கு
ரட்சிக்கப்பட்டதற்கு இன்றைக்கு ஒரே காரணம் என்ன? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த சீஷன் தோமா தேவன் அனுப்பினதுதான். பிரியமானவர்களே, அநேக ரத்த சாட்சிகள், மிஷனரிகள் நம்ம இந்திய தேசத்து மேல அவ்வளவு பாருங்கள் பிரியமானவர்களே. ஏன்னா அவள் ரத்தம் சிந்தினது வீணாய் போகவில்லை. சிலுவையில அவர் அநேக ரத்தத்தை சிந்தினார். ஆடுகள் ரத்தமோ கோழிகள் ரத்தமோ உன் மிருகம் ஜீவன் ரத்தமோ உன் பாவங்கள் நிவர்த்தி ஆகாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான் உன் பாவங்கள் நிவர்த்தி ஆகாது என்று வேதம் சொல்கிறது. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உன் பாவங்களை எப்படிப்பட்ட பாவமா இருந்தாலும் சரி உன் பாவங்களை சுத்திகரிக்க இயேசுவோட ரத்தம் தான் சுத்திகரிக்க முடியும். அதுதான் வல்லமையுள்ள ரத்தமா இருக்கிறது. பிரியமானவர்களே, இயேசு